நான் வாங்கின நகையை நானே அணிஞ்சிக்கணும், நானே கடைசி வரல வச்சுருக்கணும். அது இல்லாமல் நகையும் சேரும். சுக்கர ஓரையில் நகையை வாங்கிட்டு வா. புது நகை வாங்கினாலும் சரி, அறமான வச்ச நகை வாங்கினாலும் சரி, நேராக கழுத்தில் போடாது. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உன்னுடைய எல்லா விதமான புண்ணியத்தையும் சேர்த்தது ஒன்று தான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், இதை மட்டும் நீ செய். ஆதிச்சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். சார், கஷ்டப்பட்டு நகை வாங்கினேன், வாங்கின நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு திருப்பி மீட்டவே முடியல. திரும்பவும் எப்படியா கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்சு 4ஆவது நாள்லயே போயிடுச்சு. இந்த நகை எனக்கு தங்குமா தங்காதா? தங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா? இல்லை நான் வந்து நகை போகிறதுக்கான இதே இல்லையா? ஜாதகத்தில் சொல்கிறாங்க இந்த மாதிரி குரு உங்களுக்கு நல்லா இல்லை, அதனால நகை நிற்காதுன்றாங்க. என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை சார். நான் வாங்கின நகையை நானே அணிஞ்சிக்கணும், நானே கடைசி வரல வச்சுருக்கணும். அது இல்லாமல் நகையும் சேரணும். இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதாங்க? நம்ம தான் இப்போ மீனாட்சிங்கிற மாதிரி இடத்த சொல்லிய இந்த நகை வாங்கிறதுக்கான விருப்பம் இருக்குதா, இவங்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா, நகை நிற்குமா நிற்காதா, நீ என்ன உத்தரவு சொல்லி அதை நான் சொல்கிறேம்மா அப்படின்னு போட்டதுமே 4 தான் வந்துச்சு. இங்கே பாரு, உனக்கு 4 தான் வந்திருக்குது. 4ங்க தான் வண்டி வாகனம் சுகம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் லாபங்கம் எல்லாமே 4 தான். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உன்னுடைய எல்லா விதமான புண்ணியத்தையும் சேர்த்தது ஒன்று தான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், இதை மட்டும் நீ செய். வியாழக்கிழமை நாள் சுக்கர ஓரையில் நகையை வாங்கிட்டு வா. புது நகை வாங்கினாலும் சரி, அறமான வச்ச நகை வாங்கினாலும் சரி, நேராக கழுத்தில் போடாது. வியாழக்கிழமை சுக்கர ஓரையில் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்துட்டு பாலில் போட்டு ஒரு தடவை அலசி எடுத்துரு. அடுத்தது பன்னீரில் போட்டு ஒரு தடவை அலசி எடுத்துரு. 2 நல்லா அலசி எடுத்து நேராக குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போ. அந்த சுக்கர ஓரையிலே அழகாக ஒரு பூஜையை பண்ணி அந்த தங்க நகையை வந்து அம்பாளுக்கு அணி வச்சு அதுக்கப்புறமா எடுத்து வந்து உன் கழுத்தில் போடு. குலதெய்வ கோயிலில் போய் நகையை கொடுத்து அதை வாங்கி கழுத்தில் போட்டேன்னா நீயா விரும்பினாலும் அந்த நகை உன் கழுத்தை விட்டு வெளில போகாது. நீயா விரும்பினாலும் அந்த நகை அடவுக்கு போகவே போகாது. நீ அடவுக்கு வைக்கலான்னு நீ நினைச்சினாவே அந்த அம்பாள் குலதெய்வம் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஆஃப் பண்ணி வைக்கும். நீ இந்த நகையை கொண்டு போய் ஏதாவது பண்ணலாம் நீ யோசனை பண்ணினாவே ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு போய் ஆஃப் பண்ணி வச்சிடும். அந்த நகையை மீட்டு நிற்கும். புதுசாக நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும், நிறைய நகையும் சேரும். இதை வந்து ஒரு டாக்டர், ஒரு பெரிய சுகர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரு, அவங்களுடைய மனைவி, இவங்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் நிறைய இடங்களில் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நிறைய இடங்கள்லாம் வாங்கி போட்டுருக்காங்க. ஒருத்தர் ஃப்ளாட் போட்டாங்கன்னு எப்பயுமே சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு ஃப்ளாட் போடுறாரு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவார், அவர் எங்கெல்லாம் ஃப்ளாட் போடுறாரோ அங்கெல்லாம் சொல்லுவார், சார் இந்த ரொம்ப கம்மி ரேட்டில் ஒரு ஃப்ளாட் வந்துருக்குது, நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணிக்கிங்க சார் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் சொல்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட் போடுறதுக்கு ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு 2-3 ஃப்ளாட் வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வரும்போது ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிடுறாங்க. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு கடன் என்ன பண்ணுறாங்க, வாங்கி இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் எதாவது விற்கலான்னு பார்க்குறாங்க. ஃப்ளாட் எதுவும் விற்கல. தங்க நகைகள் இருக்குது இல்லையா, அந்த நகைகளை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விற்றுட்டு அந்த கடனை கட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நேராக கொண்டு போய் விற்கிறதுக்கு போகிறாங்க. முதல் நாள் போகிறாங்க. முதல் நாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அப்போ தங்கத்தினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 96,000 97,000 ரேட்டு போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கடனுக்கு மேலே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் தான் மீதி ஆகிற மாதிரி இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சார் இல்லை, இன்னைக்கு வந்து நகை வச்சாலும் பணம் வாங்குது, நம்ம விற்றாலும் பணத்தை வந்து உடனே கொடுக்க முடியாது, ஒரு 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சாமி என்ன சாமி இது மாதிரி சொன்னீங்க, உங்களுக்கு நல்லபடியாக லாபம் கிடைக்கும் போங்கன்னு சொன்னீங்க, நகை இருக்கிறத பார்த்தா ரேட் இறங்கிட்டே வருது, என்ன பண்ணது எனக்கு ஒன்றும் தெரில சாமி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதமா நல்லதே நடக்குமா, உத்தரவு சொல்லியிருக்குது இல்லை, நான் சொல்லலை, இது என் வேலை இல்லை, நான் சொல்லலை, இங்கே என்ன சொல்லுதோ அதுதான் என் சொல்லி, எனக்கு தெய்வம், கடவுளுக்கு அடுத்தது இதை தான் நான் பார்க்குறேன், அதெல்லாம் என் தெய்வம், நான் சொன்னது தான் நடக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் போ அப்படின்னு. 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை 1,05,000 ஏறி போச்சுங்க. 94,000 95,000 இருந்தாங்க, 10,000 ஏறி இருக்குது. அவங்க அப்படியே பயங்கர மகிழ்ச்சி. இங்கேருந்து போய் பார்த்து சொல்லும்போது 10,000 ஏறிச்சா, ஐயா நீங்கள் கடன் போக எனக்கு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மீதி ஆயிடுச்சிங்க, அவங்களே வந்து இன்னொரு ஃப்ளாட் ஒன்று இருக்குது, நீங்கள் இந்த ஃப்ளாட்டை விற்றுட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட் ஒன்று வாங்கிங்கன்னு சொல்லி அவங்களே ரெஃபர் பண்ணாங்க. மிகப்பெரிய சந்தோஷங்க, மகிழ்ச்சியான்னு சொன்னாங்க. ஒன்றுமே இல்லைங்க. இந்த நாள் நேரத்தை சரியாக பயன்படுத்தணும். இறைவன் நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தணும். கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். கிடைக்கக்கூடிய நபர்களை சரியாக பயன்படுத்தணும். இதில் சந்தேகப்படக்கூடாது. தெய்வம் சொன்னது தான், அதை நினைச்சா கொண்டு போவோம். இங்கேருந்து ஒரு நகையை கொண்டு போகும்போதே ஆனால் திருடிட்டு போயிருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, மொத்தமும் நம்ம லாஸ் ஆகிருக்கும். ஆனால் கடவுள் சொல்லிட்டாருன்னா நிச்சயமாக அது நடந்துடும். அருமையான விஷயம். வியாழக்கிழமை சுக்கிர ஹோரையில் பாலிலையும்
பன்னீரிலையும் அபிஷேகம் செய்துவிட்டு குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு அந்த நகையை அணிவித்து அதை கொண்டு வந்து நீங்கள் பயன்படுத்தினீர்களாலும் சரி அல்லது சேமித்து வைத்தீர்களாலும் சரி, நகை திரும்ப திரும்ப வாங்கக்கூடிய யோகமும் நகை அடகு போகாது இருப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும். செஞ்சு பாருங்க, அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். செஞ்சு பாருங்க. நன்றி.